திருநாவுக்கரசு ஒரு நாள் அந்த திங்களூர்ன்ற ஊருக்கு வராரு. எது பாரு திருநாவுக்கரசு, தண்ணி தொட்டி திருநாவுக்கரசு, தூளாக்கோணு திருநாவுக்கரசு. என்னடா இது நம்ம பேரை தான் வச்சிருக்காங்களா, சரி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்பூதியடிகளுடைய வீட்டுக்கு போய், எப்ப அப்பூதியடிகளே எதுக்கு பாரு திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிருக்கீங்க? நான் தான் திருநாவுக்கரசு முதல்ல சொல்லல, எதுக்கு பாரு திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சிருக்கியே, யார் அவரு அப்படின்னு கேட்கிறார். உடனே வருது அந்த அந்தனருக்கு கோவம். அம்பி அந்நியனா மாறுறாரு. யாரை பார்த்து என்ன கேட்கிற? திருநாவுக்கரசர் எவ்வளவு பெரிய பெருமைக்குரியவர் தெரியுமா? கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போட்டாலும் அதை தெப்பமா மிதந்து வந்தவர். சொல் துணை வேதியன் சோதி வானவன், பொன் துணை திருந்தடி பொருந்த கைத்தொட, கல் துணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சிடும் நல் துணையாவது நமசிவாயவேன் வந்தவர் அப்படின்னு சொல்லி பெருமையா பேச. உடனே நாவுக்கரசர் சொல்றாரு, எப்பா நீ இவ்வளவு பெருமையா பேசுற நாவுக்கரசே நான் தான் அப்படின்றார். அவ்வளவு நேரம் அந்நியனா இருந்த அப்பூதியடிகள் டக்குன்னு அம்பியா மாறி, எப்படி நம்ம அந்த படத்துல அந்நியன் படத்துல அப்படி இப்படி கேரக்டர் மாறிட்டே இருக்கும், இப்படி இருந்தாரு அப்படி மாதிரி அப்படி திருப்பி இப்படி முதல் காலில் விழுந்துட்டார். நீங்களா சாமி காலில் விழுந்தாரு. அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து அதுக்கப்புறம் அந்த கதை வளருது. இந்த விஷயத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒருவர் மீது ஒருவர் பாராமல் வைத்திருந்த அந்த அன்பு இருக்குல்ல, இவன் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறான், இவன் மேல நல்ல ஒரு அன்பு வச்சு தலுக்கா பேசி நமக்கான காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்றதெல்லாம் அன்பு இல்லை. அவன் எப்படி தெரியாது, வந்தா நமக்கு உதவுவானா உதவ மாட்டானா தெரியாது. அவனுடைய உண்மை தன்மை இருக்குல்ல, அவனுடைய மெய்மை இருக்குல்ல, அந்த மெய்மை எனக்கு பிடிச்சிருக்கு சார், அதனால நான் அவர் மேல அன்பு செலுத்துறேன் சார். அதனால நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கூட, அந்த அப்பூதியடிகளுடைய பிள்ளைகளுக்கு கூட திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு, மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு அப்படி பேர் வச்சிருக்காரு. அப்படி ஒரு ஒப்பற்ற ஒரு அன்பை நம்மால் பக்தி இலக்கியங்களிலும் பார்க்க முடியுது.